ஓம் சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. இந்த திருவிளக்கு படிப்பதை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த பூஜையை காண எங்கள் சைனபுர பக்தர்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு கொடுத்த நமது வெளிராஜபுரம் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் குருசாமி யாருன்னு தெரியாது இருந்தாலும் குருசாமிக்கும் மற்றும் ஐயப்ப பக்தர்களுக்கு அனைவருக்கும் எங்கள் ஐயப்ப மணிகண்ட பக்த பதனை சபாவின் சார்பாக கோடான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சாமியே சரணமையப்பா. மற்றும் சரியாக 12 மணி நேரத்தில் 12 மணி அளவில் கற்பூர ஜோதி ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது. இந்த ஜோதி தரிசனம் நடைபெற்ற பிறகு இந்த ஜோதி திருநீரை குருசாமி கையால் வாங்கணும். அவங்க கை போட்டு அடக்கூடாது, அதில் புண்ணியமே கிடையாது. குருசாமி கையால் வாங்கும்போது அதை போதி அறையில் வச்சு அதை பயன்படுத்தினா அது நன்மை உண்டு என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உன் சாமியை சரணமையப்பா. யார சொன்னா அந்த திருநீரில் தெரியும் யாரோ ஒரு மாதிரியா பட்டுச்சுன்னா அவங்களுக்கு உடனே கொஞ்சம் இருந்தாக்கா அது ஒரு தனிப்பட்ட கலை வரும். அதனால அந்த திருநீல மருந்து இருக்கு. இன்னும் 2 வருஷம் இருக்கு. 54வது வருஷம். இன்னைக்கு மனுஷனுக்கு ஆயுள் காலமே 54, 55, 50, 60 கிலோ ஆயுள் காலம் இருக்கு. அப்படி இருக்கிற கட்டத்தில் அவருக்கு இன்னும் ஆயுசை கொடுத்து இன்னும் பல காலம் இந்த ஐயப்பனுடைய சொற்பொழிவை நடத்தி இந்த மக்களுக்கு ஒரு நல்ல முறையில் அனுப்பி வைக்குமாறு இறைவனிடம் எங்கள் பக்தர்கள் சாராக இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஒரு சாமியை Thank you.